Hello friends, 100cc பைக்கோ இல்ல 1000cc பைக்கோ கியர் இருக்கிற வண்டியோ இல்ல கியர் இல்லாத வண்டியோ அவனுக்கு அவன் பைக் ட்ரீம் பைக் தான். ஸோ அப்படி நாம ட்ரீமா நினைச்சு ஒரு பைக்கை புதுசா எடுக்கும் பொழுது அந்த பைக்ல ஒரு சில விஷயங்களை பார்த்து நாம கவனமா வாங்கணும். ஸோ அதை டெக்னிக்கலா PDIன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்க புதுசா ஒரு பைக்கை வாங்க போறீங்க, அந்த பைக்கை ஷோரூம்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனமா பார்த்து வாங்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ புதுசாக பைக் வாங்குற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஷோரூமில் புது பைக்கை டெலிவரி எடுக்க போறீங்கன்னா ஈவினிங் டைம்லையோ இல்லை நைட் டைம்லையோ டெலிவரி எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில் மத்தியானம் இந்த மாதிரி வெளிச்சம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் உங்கள் பைக்கை டெலிவரி எடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் பைக்கை கொடுத்த உடனேயே அந்த பைக்கில் எதனா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணாமலே அப்படியே பைக் மேலே இருக்கிற ஆசைனால அப்படியே பிளைண்டாக டெலிவரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பைக்கை ஷோரூமில் கொடுத்த உடனே அந்த பைக்கில் பெயிண்ட் ஒர்க் கரெக்டாக இருக்கா, பாடி ஒர்க் எல்லாம் நல்லா இருக்கா, ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, இல்லை ஏதாவது கிராக் விட்டுருக்கா, அப்படி இல்ல அந்த கிராக் விட்டுருக்க இடத்துல ஏதாவது வெல்டிங் பண்ணிருக்காங்களா, இல்ல எங்கேயாவது துரு பிடிச்சிருக்கா, முக்கியமா சேசிஸ்ல எங்கேயாவது கிராக் விட்டுருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பைக்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், டூல் கிட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூட கூட்டிட்டு போங்க. ஏன்னா பைக்ல நாம செக் பண்ணும்போது நமக்கு தெரியாத ப்ராப்ளங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவதா பார்க்க வேண்டியது, உங்க பைக்குடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீலையுமே ப்ராப்பரா ஃபிட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. உங்க பைக்ல அலாய் வீலா இருந்தா அதுல ஏதாவது கிராக் விட்டுருக்கான்னு பாருங்க. ஒருவேளை ஸ்போக்ஸ் வீலா இருந்தா அதுல ஏதாவது துரு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, இல்ல வீல் பெண்டா இருக்கான்னு பாருங்க, இல்ல இதுலயுமே ஏதாவது கிராக் விட்டுருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி உங்க பைக்குடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு வீலையுமே நீங்க சுத்தி விட்டீங்கன்னா எந்தவித இடைஞ்சலுமே இல்லாம ஃப்ரீயா சுத்துதான்னு பாருங்க. அண்ட் முக்கியமா உங்க பைக்குடைய டயர் குவாலிட்டியை பாருங்க. டயர்ல ஏதாவது தேய்மானம் இருக்கா, இல்ல தேவையில்லாத விரிசல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்றத தரவா செக் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான விஷயம், இன்ஜின் ஆயில் போட்டிருக்காங்களான்னு பாருங்க, கரெக்டான லெவல்ல போட்டிருக்காங்களான்னு பாருங்க, கூலண்ட் ஆயில ப்ராப்பரா டாப் அப் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க, பிரேக் ஆயில் கரெக்டா போட்டிருக்காங்களான்னு பாருங்க. அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், என்ஜின் ஆயில் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு பாருங்க, இல்ல கூலண்ட் ஆயில் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு பாருங்க, இல்ல பிரேக் ஆயில் எங்கேயாவது லீக் ஆகுதான்னு பாருங்க. இந்த மாதிரி பைக்ல எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கு அப்படின்றத தரவா செக் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி கிளட்ச், ஆக்சலரேட்டர், ஃப்ரண்ட் பிரேக், ரியர் பிரேக் இதெல்லாமே பிரஸ் பண்ணி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நாலாவதா பார்க்க வேண்டியது, ஹெட்லைட்டை ஆன் பண்ணி லோ பீம், ஹை பீம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. நாலு இண்டிகேட்டர்ஸுமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. டெயில் லைட் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஹாரன் அடிச்சு பாருங்க. அண்ட் முக்கியமா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஸ்டக் ஆகாம பைக் ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பரா தரவா செக் பண்ண பிறகு தான் நீங்க பைக்கையே ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா செல்ஃப் அடிக்கும்பொழுது அப்படியே ஆக்சலரேட்டும் பண்றீங்க. இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்ல பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஆக்சலரேட் பண்ணாம செல்ஃபை பிரஸ் பண்ணாலே போதும், பைக் ஸ்டார்ட் ஆயிடும். அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் பைக் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முதல்ல பாத்தீங்கன்னா RPM கொஞ்சம் அதிகமாகும். RPM அதிகமான பிறகு ஒரு 5 இருந்து 10 செகண்டுக்கு அப்புறம் RPM மறுபடியும் நார்மல் ஆயிடும். அப்படி நார்மலான பிறகு அந்த ஐடில் RPM பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1000 இருந்து அதிகபட்சம் 1500 தான் இருக்கணும். ஒருவேளை ஐடில் RPM 1000க்கும் குறைவாவோ அல்லது 1500க்கும் அதிகமாவோ இருந்ததுன்னா ஷோரூம்ல சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஐடில் இருக்கும் பொழுது வைப்ரேஷன் அதிகமா இருக்கான்னு பாருங்க, இல்ல இன்ஜின்ல இருந்து நாய்ஸ் ஏதாவது வருதான்னு பாருங்க. அதே மாதிரி 2 இருந்து 3 நிமிஷம் வரைக்குமாவது பைக்கை ஐடிலே விடுங்க. அப்பதான் இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஃபுல்லா சர்க்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் குறைஞ்ச தூரத்துக்கு உங்க பைக்கை கட்டாயமா ஓட்டி பாருங்க. அப்படி ஓட்டும் பொழுது ஏதாவது வாபுல் ஆகுதான்னு பாருங்க. நீங்க ஒரு 40 km/h ஸ்பீட்ல போகும்பொழுது கூட ரெண்டு கையுமே எடுத்துட்டீங்கன்னா பைக் ஸ்ட்ரைட்டா வாபுல் ஆகாம போகணும். அதே மாதிரி பைக் ரன்னிங்ல இருக்கும் பொழுது ஏதாவது வைப்ரேஷன் அதிகமா இருக்கான்னு பாருங்க, இல்ல இன்ஜின்ல இருந்து ஏதாவது நாய்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணுங்க. முக்கியமா கிளட்ச், ஆக்சலரேட்டர், பிரேக் இது எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. எதுவுமே லூஸா ஒர்க் ஆக கூடாது, ப்ராப்பரா ஒர்க் ஆகணும். அண்ட் கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ்ல என்னென்ன விஷயங்கள் மற்றும் என்னென்ன ஆக்சசரிஸ் ஆட் பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ்ல ஹெல்மெட், ரெயின் கவர், சாரி கார்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்கன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டா கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ஷோரூம் பிரைஸுக்கும் ஆன் ரோட் பிரைஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியலனா இதை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம அந்த வீடியோவும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஷோரூம்ல இருக்கிற எல்லா பைக்கையுமே எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம டெலிவரி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு பைக்கை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பைக்ல
பைக்கில் ஸ்க்ராட்ச் விழுறதோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரதோ வழக்கம் தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்ஷாக கோவமாக ஷோரூமில் டீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொலைட்டாக நார்மலாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. கண்டிப்பாக அவங்க நம்ம ப்ராப்ளத்தை சரி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ ஷோரூம்லேருந்து ஒரு புது பைக்கை வாங்குறோம்னா இந்த விஷயங்களை பார்த்து வாங்கினாலே போதும். அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் பைக் இருக்குது, அதை வாங்கி தர சொல்லி வீட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரீம் பைக்கை அவங்களால வாங்கி தர முடியல அப்படின்னா வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா அப்பாவால் எந்த பைக்கை வாங்கி தர முடியுமோ அதை சந்தோஷமாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து நல்லா வேலைக்கு போன பிறகு உங்களுடைய காசில் உங்கள் ட்ரீம் பைக்கை வாங்கி பாருங்க. அதோட ஃபீலே வேற லெவலில் இருக்கும். அது சொன்னால் புரியாது, அது உங்களுக்கு ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக சொல்லணும்னு தோணுச்சு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.